வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எல்லோரும் ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அதுக்கான நம்ம அந்த ஒரு ப்ராப்பராக சில விஷயங்களை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அது நமக்கு எங்கே பாதிப்பாக இருக்குன்னாக்கா, நம்ம பிஸ்னஸ் சார்ந்து எதனா ஒரு லோன் எதனா வாங்குகிறோம் பேங்க்கில் அப்படின்னும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேவைப்படும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட், அதாவது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது நம்ம இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு பிஸ்னஸ் லோன் எதனா ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதை ஒரு ஐடியா அவங்க எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயும் இப்போ இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை எப்படி பண்ணணுங்கிறத ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லித்தரேன். ஆன்லைனில் இதை நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்க்கலாங்களா? ஃபஸ்ட் அதுக்கு கூகுள் க்ரோம் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் எம்எஸ்எம்இன்னு போட்டிங்கனாலே வரும். எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சிங்களா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாக்கா அதனோட அஃபிஷியல் சைட் இப்படி தான் இருக்கும். எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், அதான் அதனோட அர்த்தம். அதை எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இந்த மாதிரி இருக்கும். இதான் அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஆதார் நம்பரும் அதில் எப்படி பேர் நம்ம என்ட்ரோ பண்ணியிருக்கோமோ அந்த பேரும் இதில் நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆதாரில் எந்த செல் நம்பர் கொடுத்துருக்குறோமோ அந்த செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டோம்னாக்கா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதார் நம்பர் என்ரோல் பண்ணிக்கலாம். அதில் பேர் அதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி, இது இங்கே ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓடிபி அங்கே கொடுத்தோம் அப்படின்னாக்கா, கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேஜ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால டைம் எடுத்துக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேன் கார்டில் என்னென்ன நம்ம பேர் எப்படி இருக்குது, பேன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நம்ம இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேன் கார்டு டீட்டெயில் எடுத்துக்கோங்க. நம்மளோட பிஸ்னஸ்க்கு நான் அதர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பேன் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ பேன் நம்பர் போட்டுக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது நம்ம அப்படி அப்படியே எஸ் ஆர்னு கொடுத்துட்டு போக வேண்டியது தான். இது முன்னாடி ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நோ தான். ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இல்லை. ஸோ நோ கொடுத்துடலாம். மீண்டும் இங்கே மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்கனாலே பெஸ்ட்டு. ஏன்னா ஆதார் ரிலேட்டடாக இருக்கிறதால அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓடிபி வரதுலேருந்து எல்லாமே. ஸோ நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்க. மெயில் ஐடி கொடுத்துக்கிட்டோம். இப்போ அதுக்கடுத்து சோஷியல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன அதில் வரமோ, ஜென்ரல்னால் ஜென்ரல், எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். அதனால் கேட்டகரி கொடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலான்னு. ஸோ மேல் கொடுத்தாச்சு.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிசபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துட்றோம். இங்கே வந்து நேம் ஆஃப் த என்டர்பிரைசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய என்ன ஷாப் வச்சுருக்கோமோ அந்த ஷாப்போட பேர் வந்து இங்கே நம்ம வந்து டைப் பண்ண வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து யூனிட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் யூனிட் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கொடுத்துட்றேன். நமக்கு வந்து 1க்கு மேலே இருக்குது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து. சிலர்லாம் வந்து 2 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 1 பண்ணிங்கன்னா 1 கொடுத்துட்டு நம்ம வந்து 1 போடலாம். அதுக்கடுத்து 2னா 2 இங்கே வந்து ஆட் மோர் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி கீழே வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து 1ன்றதால ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுறதால நான் வந்து 1ன்னு கொடுத்துருக்கேன். சிலர் வந்து 2 3 வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஷாப்புங்க வெவ்வேறு விதமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆட் மோர் கொடுத்து அதில் வந்து டீட்டெயிலை வந்து காட்டிக்கலாம். ஸோ இங்கே வந்து 1 தான். ஸோ அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அட்ரஸ், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். அட்ரஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை கொடுத்தோம் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மேப் வந்து போகும். இந்த மேப்பில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான பாயிண்ட் இங்கே இந்த டிஸ்ட்ரிக், நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இது மாதிரி இருக்கும். போயிட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து எந்த ஏரியாவோ, ஸோ அந்த ஏரியாவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த நம்பர் காட்டும். உதாரணத்துக்கு நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஸோ இங்கே இன்னும் வைக்கிறோன்னு வச்சிங்களேன், இது மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் இந்த மாதிரி ரெட் சிம்பிள் வந்தோடனே இங்கே வந்து நம்பர் காட்டுதுங்களா. இந்த நம்பர் காட்டுன உடனே இங்கே போயிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் வந்து அங்கே டைப் ஆகிரும். நான் ஏற்கனவே கொடுத்ததால வந்து நான் என்ன பண்ணுறேன், கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன், சரிங்களா. அதுக்கடுத்து வந்து இதுக்கு முன்னாடி எதனா நீங்கள் வந்து உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. 14வது பாயிண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அதுக்கு வந்து நான் வந்து என்ஏன்னு கொடுத்துக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் நான் வந்து பண்ணலன்னு கொடுத்துட்றேன். அதுக்கடுத்தது டேட் ஆஃப் த கார்பரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நம்மள எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமோ அந்த டேட் கொடுக்கணுங்க. ஸோ இன்றைக்கி டேட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டே கொடுத்துருங்க. இதில் வந்து எஸ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், டேட் அதே மாதிரி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. கீழே 16வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. என்ன பேங்க், அந்த பேங்க்கோட ஐஎஃப்சி கோட், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அது கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்டுன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து மேல் 1 ஃபீமேல் 1 கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் வந்து 2ன்னு அதே வந்து போட்டுக்குச்சு. பார்த்தீங்கன்னா 22லேருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதனா வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறீங்களா, இல்லை வேறு எதனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நோ கொடுத்துட்றேன். என்எஸ்ஐசின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறதால அதை மட்டும் எஸ்ன்னு கொடுக்குறேன், மற்றதெல்லாம் நோ கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28வது செஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னாக்கா உங்களுடைய டிக் ஆஃபீஸ், ஐ மீன் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் எங்கெங்கே உங்களுக்கு சென்டர் இருக்கோ அந்த சென்டர் கொடுத்துக்கலாம். நான் திருவண்ணாமலைங்கிறதால திருவண்ணாமலை கொடுத்துட்றேன். இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் சென்டர் கேட்டிருக்காங்க. சரி, நீங்கள் போய் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாலே அதே வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு அது எதுவோ அதுவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா யூனிட் நேம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்கே வந்து மோனிஷா ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துட்டு ஆட் யூனிட்னு கொடுத்தா அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே வந்து 1 வந்துடும். ஸோ அது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது கொடுத்தாலே வந்து என்ன ஆகுனாக்கா அங்கே போய்ட்டு ஆல்ரெடி செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த பிளான்ட்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை வந்து டைப் பண்ணணும். அதை வந்து இதில் இங்கே என்னவோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் ஃபுல்லாக அதில் வந்து டைப் பண்ணிடலாம். நீங்கள் மீண்டும் நிறைய இருக்குது அப்படின்னும் போது ஆட் பிளான்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய கம்பெனிஸோட அட்ரஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஸ்ட்ரீட்டுக்கு எல்லாமே என்னென்ன பேரோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். இதை தான் நான் வந்து அங்கே ஃபஸ்ட்டு சொன்னேன். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஆட் யூனிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம பேர் இன்னும் கம்பெனிஸ் நிறைய இருக்குன்னா அது வந்து ஆட் பண்ணின்னு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா மேஜர் ஆக்டிவிட்டி யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங்கா இல்லை சர்வீஸான்னு கேட்டிருக்காங்க. நம்ம பண்ணுற பிஸ்னஸ் வந்து சர்வீஸ் தான், நோ மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங்னா ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறோமா இல்லை
சேவை பண்ணுறோமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ நம்ம பண்ணுறது சேவை, உற்பத்தி பண்ணலை. அதனால் நான் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து மேஜர் ஆக்டிவிட்டி அண்டர் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. ட்ரேடிங்காக நான் ட்ரேடிங்கான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து நான் ட்ரேடிங் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஐசி கோடு வந்து கொடுக்கணும். நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன் கோடு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து என்ஐசி கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் மேலே இருக்கும். என்ஐசி இன்ட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்து எங்கே இருக்குது, 2 டிஜிட்டில் இருக்கா, 3 டிஜிட்டில் இருக்கா, 4 டிஜிட்டில் இருக்கான்ட்டு வந்து நம்ம இங்கே பார்த்து எடுத்து கொடுத்துக்கலாம். இங்கே டேஷ்போர்டில் இருக்க என்ஐசின்ட்டு இது மாதிரி இருக்கும் என்ஐசி கோடு இதாக இருக்குது இல்லைங்களா. இதில் அப்படியே போய் இப்போ கீழே டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வரும். ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கனாக்கா எந்த பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21வது பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 21வது பேஜ்லேருந்து நம்ம வந்து எந்த கேட்டகரியில் வரோங்கிறத வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வரலாம். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 74ல் வரும். இதாக இருக்குது பாருங்கள். நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த பேஜில் வருது அப்படின்னாக்கா 30வது பேஜ், சாரி 30 இல்லை 21வது பேஜில் இருக்குங்க பாருங்கள். பேஜ் நம்பர் வந்து 21. இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 74 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 74 டிவிஷனில் 74ல் அதர்ஸ் ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ். 74வது டிவிஷனில் அதர்ஸ் ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த கசர் மூவ் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 742 குரூப் 742 ஃபோட்டோகிராஃபி ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதால ஸோ நம்மளுடைய கேட்டகரி இதில் எங்கே இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணோம். ஃபோட்டோகிராஃபின்னு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே இது மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க நம்பரு. அந்த நம்பரை நீங்கள் இங்கேருந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டு இதில் வந்து கொடுக்கணும். 2 டிஜிட் கோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 74ன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து இங்கே கொடுத்தோம் அப்படின்னாக்கா 2 டிஜிட் கோடில் கொடுத்தோம் 74ன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதிலே வந்து இந்த பேரை வந்து காட்டும். அதர்ஸ் ப்ரொஃபஷ்னல் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னு இதில் வந்து காட்டும். அதுக்கடுத்து வந்து 4 டிஜிட் கோடு காட்டுது இல்லையா. இங்கே போய்ட்டு திருப்பி 4 டிஜிட் கோடில் வந்து நம்ம வந்து போடும்போது இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இதே தான் அப்படியே சேம் அதிலே காட்டும். 4 டிஜிட் கோடில் போடும்போது வந்து ஃபோட்டோகிராஃபி ஆக்டிவிட்டின்னு காட்டும். திருப்பி 5 டிஜிட்டில் வந்து அதை டைப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி ஆக்டிவிட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் ப்ராசஸிங். நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து என்னென்ன பண்ணுறோமோ அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். நீங்கள் அதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆக்டிவிட்டி வந்து சர்வீஸ்னு கொடுக்க போகிறீங்க. சர்வீஸ் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவ்வளோதான், உங்கள் ஃபைல் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிட்ட உடனே உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் காட்டும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிங்கன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டு வந்து நீங்கள் எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதான் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வரும். நம்ம டைப் பண்ணது ஃபுல்லாக இதில் இது மாதிரி காட்டும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் வேணும் இல்லையா. போய்ட்டு பிரிண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ இது மாதிரி சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் காட்டும். நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இது அப்படியே வந்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து பிரிண்ட் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. வெரி ரொம்ப ஈஸியாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்னு வச்சிங்களேன். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து நமக்கு தேவையான எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வந்து நம்மளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்மளே பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன்லேயே கூட பண்ணலாம். இதை கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும், லேப்டாப்பில் தான் பண்ணணும் இல்லை, ஃபோன்லேயும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். நன்றி.